கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். இந்த கால வேளையில் உங்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் இப்பொழுதுமே அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய காரியங்களில் நாம் சரியாக நடக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவையானது அவருடைய அபிஷேகம். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேச ஒரு செய்தியுடைய தலைப்பு, அபிஷேகம் அவசியமானது. இந்த அபிஷேகம் இருந்தால் ஒரு மனுஷனை அது எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்பதை குறித்து நான் பேசவும். சில வினாடிகள் கண்களை மூடி நான் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தையும் உடையவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை மத்தியில் இடைபடுவீராக. நாங்கள் யாவரும் சிறுகட்டும், கர்த்தர் எங்களை பெருகுவீராக. நீங்க மறைத்து நீர் வெளிப்படும் இந்த கால வேளையில உடைய மக்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை என் ஆவில வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக இந்த அபிஷேகம் நமக்கு எவ்வளவு அவசியமானது. நீங்கள் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 24 வாசிக்கிற போது, உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்ம அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. இந்த அபிஷேகம் என்பது என்ன? நிறைய நம்ம அசுத்தாவி ஓடுகிறதை பார்க்கிறோம். ஒரு அசுத்தாவி மனிதனுக்குள்ள வரும் பொழுது அந்த ஆவி அந்த மனிதனை அலைக்கழிக்கிறது, அவனுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி விடுகிறது, சீரழித்து விடுகிறது. வியாதி, நஷ்டங்கள், அவமானங்கள், முடிவில மரணம், இதெல்லாம் கொண்டு வந்துடுது. ஆனால் இந்த அபிஷேகம் என்று சொன்னால், இந்த அபிஷேகம் என்பது என்ன? தேவனுடைய ஆவி, அவருடைய ஜீவன். தேவனுடைய ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இறங்கி வரும் பொழுது, அவருடைய ஜீவன் ஒரு மனிதனுக்குள்ள இறங்கி வரும் பொழுது, அந்த மனிதர்கள் அபிஷேகத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். தேவனுடைய ஆவிக்கு பெயர் தான் அபிஷேகம். தேவனுடைய ஜீவனுக்கு பெயர் தான் அபிஷேகம். ஒரு அசுத்தாவி பிடிக்கும் பொழுது அந்த பெயரை சொல்லி ஒரு சுவாபத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அந்த மனிதனை தேவனுடைய சுவாபத்திற்கு நேராக அந்த ஆவியை நடத்தி செல்ல ஆரம்பிக்கிறது. அதனால்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லுகிறார், உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. 1 யோவான் 2:20 வாசிக்கிற பொழுது அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. நீங்கள் சங்கீதம் 20:6 வாசிக்கிற பொழுது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணி ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எதற்காக? தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். இந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? அந்த அபிஷேகம் பெற்ற மனிதர்கள் இந்த பூமியில தனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ யாருக்காக வாய் திறந்து கதறுகிறார்களோ அந்த சத்தத்திற்கு பரலோகத்திலிருந்து பதில் இறங்கி வருகிறது. அபிஷேகம் தேவனிடத்தில் சத்தத்தை கொண்டு போகும், அந்த பதிலை பூமிக்கு கீழே கொண்டு வரும். இதற்காக அந்த அபிஷேகம். சங்கீதம் 23:5 மனப்பாடமான சங்கீதம் தான். அதில் இருக்கணும், பந்தி என்பது 10 பேர் அமர்ந்து சாப்பிடுகிறது அல்ல. பந்தி 100 பேர், 200 பேர், 500 பேர், 1000 பேர். சிலர் கல்யாணம் ஆரம்பிப்பாங்க, சொல்லுவாங்க 10 மணி 12 மணிக்கு ஆரம்பிச்ச பந்தி மாலை 5 மணி நடந்துகிட்டே இருந்துச்சு, கூட்டம் குறையவே இல்லை அப்படிமா. அதுக்கு பேர் தான் பந்தி. ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு நபர், ஒரு நபராக நாம் பிறந்தது தவறல்ல. ஒரு ஊர்ல ஒரு குடும்பமாக சபைக்கு வருவதும் தவறல்ல. ஒரு வீட்டுல ஒரே ஒரு நபர், மற்ற எல்லாருமே ஆப்போசிட்டா இருக்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்க, அதுவும் தவறல்ல. நாம் அபிஷேகத்தை பெறாமல் இருப்பதுதான் தவறு. அந்த அபிஷேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பதுதான் தவறு. நீ சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் உயிர் இருக்கும் நாளெல்லாம் தீமை என்னை தொடர்ந்தால் சரி, நன்மை என்னை தொடரும். அல்லேலூயா. நன்மையும் கிருபை என்னை தொடரும். இதுவரை உங்களுக்கு என்ன தொடர்ந்து வச்சது தெரியாது. ஆனால் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தால் எத்தனை தீமைகள் 1000 தொடர்ந்து வந்தாலும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது ஒரு பக்கம் வந்தாலும் இது உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களை பாதுகாப்பதற்காக நன்மை வந்துகிட்டே இருக்கும், கிருபை வந்துகிட்டே இருக்கும். கிருபை எல்லாருடைய கண்களிலும் தயவு உண்டாக்கும். தேவனுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும். ஒட்டுமொத்த உலகமே அழிந்தது, கிருபை பெற்ற ஒரு குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கொடிய வைரஸ் இருக்கும், உங்க எல்கைக்குள்ள வரவே வராது. கிருபை தடுத்து நிறுத்தும் அதை. அல்லேலூயா. அபிஷேகம் தடுத்து நிறுத்தும் அதை. அந்த எல்லை கோட்டுக்கு உள்ள மீறி வர முடியாது, வருவதற்கு அது அதிகாரம் கிடையாது. அதை விட அதிகாரம் படைத்தவர் அங்க ஒரு எல்லைக்கல்லை வைத்திருக்கிறார். அதற்கு பேர் தான் கிருபை, அதற்கு பேர் தான் அபிஷேகம், அதற்கு பேர் தான் தேவனுடைய ஆவி, அதற்கு பேர் தான் தேவனுடைய ஜீவன். நியாயாதிபதிகள் புத்தகம் 14:6 வாசிக்கிற பொழுது, சிம்சோனுக்கு பெண்ணை பார்க்க போகிறார்கள், தாயும் தந்தையும். இவர் ஒரு வழியில போறார். அங்க கொடூரமான ஒரு பாலசிங்கம் அவனை எதிர்கொள்கிறது. அவன் கையில எதுவுமே கிடையாது. 6வது வசனம் இங்க வாசிக்கிற பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் ஒன்றுமில்லாதிருந்தோம்.
சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கிழித்து எறிவது போல அவன் மேற்கொண்டான் என்றால் அவனுடைய சரீரத்தின் பலன் அல்ல, ஆவியானவரின் தந்த அபிஷேகத்தின் பலன் பாலசிங்கத்தின் வாயை கிழிக்குமையானால் நமக்குள்ள அந்த அபிஷேகம் வரணும். நம்ம நிறைய அசுத்தாவிகளை குறித்தே மேன்மை பாராட்டுக்கணும். அதை இப்படி பண்ணிட்டு அதை இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு. காலையில 3 மணிக்கு அலாரம் வச்சு நான் படுத்திருந்தேன். 2:45 அங்க தங்கியிருந்த ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு பெண்ணு என்னை எழுப்பி விட்டாங்க. ஆனா 3 மணிக்கு எழுந்துச்சு குளிச்சுட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தத்தோட தான் வந்து சொன்னேன், விசாச குறித்தே பேசிட்டு இருக்கிறிய, நீ நம்பின இயேசு என்னாச்சு? எந்த வல்லமையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மனுஷன், நாட்டினுடைய பிரதமரா இருக்கட்டும், ஜனாதிபதியா இருக்கட்டும், எந்த வல்லமையில அதிகமுள்ள ஞானத்துல திறமையில எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதராக இருக்கட்டும், எல்லாம் அவருடைய பாதத்திற்கு கீழ் தானே தவிர அவருக்கு மேல் எதுவுமே கிடையாது. நீ ஏன் அவரை நம்பாம விட்டு இருக்கிற? நீ ஏன் அவரை உயர்த்தி பேசாம இருக்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருவதற்கு ஒரு 15-20 நிமிஷம் கால தாமதம் அதுதான். ஒரு 20-25 நிமிடம், அரை மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்காக ஜெபிக்க வேண்டியதாச்சு. இந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்தேன். ஆமா, நான் நம்புறேன். நீ நம்புற இயேசு எல்லாத்தையும் விட உயர்ந்தவர். எல்லாருடைய பார்த்து கீழானது, கீழே கிடக்கிறது அவருக்கு மேல பேசாத. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டர் தான் பெரியவர். இந்த நான் சொன்னேன், ஒரு தாசில்தார் உனக்கு வேலை நான் காலி பண்ண சொல்லி பேசினா கலெக்டர் அவருடைய வேலை காலி பண்ண முடியும். உன் கையில இருக்கிறது கர்த்தர் இருக்கிறாரு, பாக்கியெல்லாம் அவருக்கு கீழே உள்ளது. அதற்கே நீ பயப்படுற? இந்த அபிஷேகம் உன்னத நிலை கொண்டு போகும். அதான் இங்க தாவீது சொல்லி வர்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும். அபிஷேகம் குறையும் பொழுது அவங்க அப்படியே அலைக்கழிக்க ஆரம்பித்து விடுவார்கள், தடுமாற ஆரம்பித்து விடுவார்கள். இந்த அபிஷேகம் நிறைந்திருக்கும் பொழுது தேவனுடைய வீட்டில் மரண நாள் வரை நிலைத்து நிற்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகமா என்னுடைய சில மூப்பர்களுக்கு நான் என்னுடைய சபையில சாட்சி சொல்லும் பொழுது, அருமையான மக்கள் கனராஜையா, இறந்து போன அருமையான ஜேருஸ் அண்ணன், உங்களை அதிகமா சொல்லுவேன். அவங்க ஊழியத்தில் எப்படி நிக்கிறாங்க பாருங்க. எத்தனையோ பிரச்சனைகள் வருது, என்னென்னமோ காதுக்கு வருது. அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லி அவங்க சமாதானப்படுத்தி அனுப்புறாங்களே தவிர அவங்க யாரையுமே சபை விட்டு கலைச்சு விட்டதில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த நாள் வரை, ஸ்டில் நவ், இந்த நிமிஷம் வரை அவங்க இந்த சபைக்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க. அநேகர் சபைக்கு இடம்லாம் இருக்கிறோம். காரணம் இந்த வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ ஒரு பந்தி ஆயத்தப்படுது. ஒரு மனுஷன் தவறல்ல, அபிஷேகம் இருந்த ஒரு கூட்டத்தை கொண்டு வரும், பெரிய பந்தி ஆயத்தப்படுத்தும். உங்க கூட்டம், நீங்க இருக்கிற ஜாதி, இருக்கிற தெரு, இருக்கிற பகுதியில் ஒரு கூட்டத்தை அந்த அபிஷேகம் சேகரித்து கொண்டு வரும், அந்த அபிஷேகம் இழுத்து கொண்டு வரும். அந்த அபிஷேகம் எப்படி காந்தம் இரும்பு ஒன்றோடு ஒட்டி கொள்ளுகிறது, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தால் ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள், வராமல் இருக்கவே முடியாது. கர்த்தர் கொண்டு வருவார். அடுத்து நம்ம எடுத்துக்கொள்வோம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம். அங்கே வாசிக்கிற பொழுது 3வது வசனத்துல தேவன் அங்கே சாமுவேலோடு பேசுறாரு. நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. நீ அங்க போ, நான் உனக்கு என்ன போதிக்கிறேனோ அதை நீ சொல்லு. ஈசாய் பலி விழுந்து ஆளை கூப்பிடு. சவுலுக்கு பயந்து போறாரு சாமுவேல். ஐயோ என்ன கொன்னுடுவானே, அதுக்கு ஒரு வழி சொல்றேன், பலி விழுந்து கலைக்கு வந்து சொல்லு போ. இவர் போறேன், நான் காண்பிக்கிறவன் அபிஷேகம் பண்ணு. 7 நபர்கள் வந்தாச்சு. ஆண்டவர் அனுப்புனாரு, 7 பேரும் இல்லைங்கிறாரு. ஈசாய் கூப்பிடுறாரு, அப்பா இவ்வளவுதான் உனக்கு பிள்ளைகளா? இல்ல, ஒருத்தன் இருக்கான், அவன் எங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், கூப்பிடு பாசிக்கிறான். அவன் வருகிற பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார், இவன் தான், இவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமுவேல் ராமாவுக்கு போய்விட்டார். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தாவீது காடுகளுக்கு போய்விட்டார் ஆடு மேய்க்க. கவனிங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கடைசி வரையும் ஆடு மாடு மேய்க்கிறவனாக இருக்க மாட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கடைசி வரையும் கைகட்டி வேலை பார்க்கிறவனாக இருக்க மாட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அடிமை வேலை செய்து கடைசி வரையும் மறுநாள் அடிமையாக இருக்க மாட்டான். அபிஷேகம் கொடுத்தவர் போய்விட்டார், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன் காடுகளுக்கு போய்விட்டான். ஆனால் அந்த அபிஷேகம் அவனை தூக்கி கொண்டு போய் தேசத்தில் எல்லாரும் பார்க்கும்படி அவனை நிலைநிறுத்தினதை தவிர அதே ஆடு மேய்க்கிறவனாக மறுபடியும் அபிஷேகம் பார்க்கவில்லை. அவனை அபிஷேகம் தூக்கி நிறுத்தும், கொண்டு போனுச்சு. அப்பா கூப்பிடுறாரு 20வது வசனத்துல, பாப்பா 1 சாமுவேல் 17:20 அங்க வாசிக்கிற பொழுது அங்கே எழுந்து அப்பா சொன்ன வேலைக்கு போறேன். வேலையை பார்த்து போறாரு. அங்க பார்த்துட்டு அடையாளம் வாங்கிட்டு வாப்பா அப்படிங்கிறது. நீங்க நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. எல்லாம் ஓகே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு சத்தம் தொனிக்குது, ஒரு கொடூரமான சிங்கத்தின் கர்ச்சிப்பின் சத்தம் கேட்குது. நிறைய பயிற்சி பெற்ற எல்லாம் பட்டயத்தோடு நிக்கிறான், நடுங்கி போய் நிக்கிறான். அவங்க அப்புறம் ஒரு பய ஒத்தைக்கு ஆம்பளை வாங்கடா அப்படிங்கிறான். எல்லாம் ஆயுதத்தையும் சரீரபலத்தை நம்பி இருந்தவர்கள். இவன் பார்த்தா என்னடா ஒரு ஆள் இப்படி பேசுறானு. அண்ணங்கார வந்தா என்னடா அவனுடைய துணிகரம் இல்ல, கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இந்த ஆத்துமீக சபையில் ஒரு அங்கமா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. சும்மா அற்ப சொற்பமா தேவன் அழைத்து வரவில்லை. அபிஷேகத்தை மட்டமா நினைக்காதீங்க. எல்லாரும் வாழ தயவு சொல்லாதீங்க. 7 பேரு, 3 பேர் ராணுவத்தில் இருக்கிறான், பாக்கி 5 பேரு, 4 பேர் வீட்டுல இருக்கிறான்.
கடைக்குட்டி கடைசியா தள்ளப்படலாம், கவலையப்படாதீங்க. அந்த அபிஷேகம் உங்களை குறிப்பிட்ட நேரத்துல தேசத்துல எல்லாரும் பார்த்து, யார் இந்த வாலிபன், யார் இந்த வாலிபன், இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறானே, சாதாரண ஒரு மனுஷன், பயிற்சி பெறாதவன், கையில பட்டயம் இல்லாதவன், இவனால் எப்படி விழுந்தது, அப்படியே யார் இந்த வாலிபன்? ஆண்டவனே, எனக்கு உனக்கு தெரியாது. அவர் கூட்டு வராங்க, சேர்ந்த கெர்ச்சிச்சு அந்த சிங்கத்தின் தலை கையில் இருக்கிறது. இந்த தேசத்துல உலகத்துல எந்த இடமாக இருக்கட்டும், எந்த உயர்நிலையில் இருந்தாலும் சரி, கவலை இல்லை. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை உராய்ந்து பார்ப்பார்களே, ஆனால் தொட்டு பார்ப்பார்கள், ஆனால் தேவன் கையில் ஒப்பு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் ஒப்பு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குமேனால் உங்களை ஆளுகை செய்ய வைக்கும். அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குமேனால் அது தலைமையேற்று நடத்த வைக்கும். எல்லா கட்சிகரத்தையும் உங்கள் கையில ஒப்பு கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய காரியத்தை செய்தான், பெரிய காரியத்தை செய்தான். அவனுக்கு சரீரத்துல பலம் கொஞ்சம் தான், ஆவியின் பலன் அதிகமாக இருந்தது. நீங்க சரீரத்தின் பார்வையில் அற்பமா இருக்கலாம், உங்க சரீரம் பலவீனப்பட்டு இருக்கலாம், உங்க குடும்பத்துல வியாதி குடி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை நான் பிரசங்கிக்கிறேன், நான் கர்த்தருடைய மனுஷன் சொல்றேன், உங்களுடைய அபிஷேகம் உங்களை தூக்கி நிறுத்த போகிறது. அல்லேலூயா. இந்த தேசத்துல உங்களை யார் என்று காண்பிக்க போகிறது, அடையாளம் காட்ட போகிறது, அடையாளம் காட்ட போகிறது, அடையாளம் காட்ட போகிறது. அற்ப சொற்பமாக அல்ல, தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த நிலையில உங்களை காண்பிக்க போகிறது. அதற்காக தான் தேவன் தம்முடைய ஆவியை வைத்திருக்கிறார். கை கட்டி வேலை செய்யல, கட்டளையிட்டு வேலை வாங்குவதற்கு தேவன் அபிஷேகத்தை உங்களை வைத்திருக்கிறார். உங்களுடைய சுபாவம் உங்களை தரையில போட்டு வைத்திருக்கிறது. உங்களுடைய விசுவாசத்தினுடைய குறைவு, நம்முடைய விசுவாசத்தினுடைய குறைவு. காட்டுல கிடந்தானே, அவனை வீட்டுக்கு கொண்டு வரல, நாட்டுக்கே கொண்டு வந்தது அபிஷேகம். ஹல்லேலூயா. தஞ்சை மாவட்டத்தில் உங்களுடைய சொந்தக்காரங்களை தவிர, சபையில தவிர வேற யாருக்கும் நீங்க தெரியாம அட்ரஸ் இல்லாத ஒரு ஆளா இருக்கலாம். இந்த மாவட்டம் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளை உயர்த்தி காண்பித்து, இது யாருடைய குடும்பம், இது தஞ்சாவூர் மாவட்டம், இந்த கிராமம், இந்த தெரு, இன்னார் தாய் தகப்பன், இந்தபடி இருந்தவர்கள், இந்த தொழில் செய்தவர்கள், இப்படி வாழ்ந்தவர்கள் படம் எடுத்து பத்திரிகையில டெலிவிஷன்ல எல்லாம் பரப்பக்கூடிய, அதுதான் அந்த அபிஷேகம். உயர்த்தும் அபிஷேகம் தாழ்த்தாது. அந்த இடத்துக்கு வரும்போது 5வது வருஷம் உட்கார்ந்துருப்பேன். 8:30 மணிக்குள்ள வந்துடும், காலையில 8:45, 4.5 வருஷம் நான் வந்திருக்கேன் ஆராதனைக்கு. எனக்கு எந்த வருமானமும் கிடையாது, பிச்சைக்காரனா தான் வந்தேன். எங்க அம்மா பிச்சை எடுத்தாங்க, நான் பிச்சை எடுக்கல. எங்க அம்மா எங்கேயும் பைத்தியமாய் பிச்சை எடுத்தாங்க. எங்க அம்மாவுடைய சுகத்தில் வந்து இதே தஞ்சாவூர்ல குமரன் தேட்டர்ல சர்வதி காலத்தில் படிக்கும் பொழுது நிறைய சயின்ஸ் வந்து பார்த்துருக்கேன். ஒரு 200 முன்னாடி தான் கேப். இந்த இடம் எனக்கு தெரியாம போச்சு. இங்க வந்து பாண்டியன், இவர் என்ன ஜிம்முக்கு என்கிட்ட கத்துக்கிறது வருவாரு. இவர் ஒரு ஹாஸ்டல் இருந்தாலும் அடுத்த ஹாஸ்டல் இருந்தார், டிஃபரெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்டல் தான். 4 மணிக்கு நாங்கள் போவோம் கிரவுண்டுக்கு, சர்பதி கிரவுண்டு. ஈவினிங் 6 மணிக்கு இங்கே அருளானந்த நகர் யாக் ஜிம்னாசியம், அங்கே போவோம். எப்படியாவது எஸ்ஐ ஆகணும் என்ன, அதில் ரொம்ப துடிப்பா இருந்தேன். இவர் என்னை வந்து ஜிம்மு பார் கற்றுக்குவாரு. ஒரு நாள் கூட அந்த மனுஷன் இயேசு பத்தி எனக்கு சொல்லலை. நான் இங்கே வரும்போது இவரை நான் பார்த்தேன். பாண்டியன் நீங்க எங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்டாரு. அட பாவி, சொல்லியிருந்தா எங்க அப்பாவை காப்பாத்திருக்கலாம், ஐயா விட்டுட்டியா. பேசின வரேன், பேசினேன். ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தயவு செய்து ஆண்டவரை பத்தி சொல்லிடுங்க. அவங்க எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் சரி, ஒரு நாள் ஒரு சர்க்கிள் வரும் எல்லா மனிதனுக்கும். அந்த சர்க்கிளில் நீங்கள் காண்பிக்கிற இயேசு அவர்களை காப்பாற்ற வல்லமுடையவராக இருக்கிறார், வல்லமுடையவராக இருக்கிறார். பாண்டியனை பார்த்து அதான் கேட்டேன், என்ன பாண்டியன் இயேசு பத்தி சொல்ல முடிட்டீங்க, எங்க அப்பா இறந்துட்டாங்க, எங்க அப்பா செத்து போயிட்டாங்கயா, மந்திரவாதம் வச்சு கொண்டுட்டாங்க. எங்க அப்பா குடிகாரெல்லாம் திருத்தினவர், ஒரு சமுதாயம் சீர்திருத்தவாதி. ஆனா டாக்டர் சொன்னாரு, உங்க அப்பா பெரிய குடிகாரன் அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார், ஒரு டிராப் கூட எங்க அப்பா சாராயம் குடிச்சலன்னு சொன்னேன். வார எக்ஸ்ரே பார்ப்ப, ஸ்கேன்லாம் கிடையாது, நுரையீரல இல்லப்பா, அரிச்சிட்டு பண்ணாரு. மந்திரவாதிட்ட போனேன், 7 மந்திரம் சொன்னாரு, அது 2 ஆவிகளின் பெயரை சொன்னாரு. இது உங்க அப்பாவுடைய நுரையீரலை தின்னுட்டுப்பா, நுரையீரல் கெட்டு உங்க அப்பா செத்துருப்பாரு அப்படின்னாரு. கதறினேன், அழுதேன். அடுத்தோட அதிர்ச்சி செய்ய சொன்னாரு, உங்க அம்மா சாவாங்க, இத்தனை வருஷம் ஆச்சு உங்க அம்மா வீட்டை விட்டு போய், வர வாய்ப்பு கிடையாது. எங்க அண்ணன் நானும் போயிருக்கேன், சித்தப்பா சாமி ஆடுறவர். அடுத்து உங்க அண்ணன் சாவாரு. பேப்பர்ல எழுதி கொடுத்த மாதிரி கடைசி தம்பி வரை சொன்னாரு. ஒரு காலை பிடிச்ச நான் அழுதேன். ஐயா, குடும்பத்தை காப்பாத்துங்க ஐயா, எங்க அப்பாவை இழந்துட்டோம், அது வேற யாரையும் இழக்க கூடாது ஐயா, நான் எவ்வளவு நாள் பணம் தர்றேன். நான் கலவண்டு கும்பல ஸ்மக்லிங்ல இருந்தேன், டபுளிங்ல, கிழக்கு காவிரி நகரில் தங்கி ஒரு போலீஸ்காரர்கள் சதானந்த போலீஸ்காரத்தில் தங்கியிருந்தேன். காலை பிடிச்சு அழுதேன். அவர் சொன்னாரு, முடியாது தம்பி, மந்திரம் முத்தி போச்சு. அழுதேன். அழுகை பார்த்துட்டு என்னால தேமியத்தையும் என்னால நிறுத்த முடியல. அப்பா இழந்துட்டோம், அம்மா இங்கே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க அம்மா கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன், சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன், மாயிரம் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன், நாகூர் தர்காவில் பார்த்தேன், வேளாங்கண்ணி கோயில்ல பார்த்தேன். இப்படி பல இடங்களும் சொல்லுவாங்க, உங்க அம்மா அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து நாங்கள் வேதனைப்பட்டு வந்தோம். அடுத்து செத்து போயிடும், குடும்பமே செத்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அழுதேன், காலை பிடிச்சி கதறினேன். அவர் முயற்சி பண்ண தம்பின்னு சொன்னார். அன்னைக்கு கிட்டத்தட்ட
34 ஆண்டுகள் ஆச்சு. 20,000 பணம் கேட்டாரு. எவ்வளவு நாளும் தர்றேன் அப்படின்னு ஒரு மஞ்சள் பவுடர் கொடுத்தாங்க. முயற்சி பண்றேன் தம்பி, உங்க அம்மா தேடி கொடுங்க. சரிடுவாங்க. எங்க அம்மா தேடணும். தேடி கொண்டு வந்தோம். எங்க அம்மா இருந்த ஒரு இடம் நான் முதலாவது பார்க்கும் பொழுது பன்றிகள் படுத்திருந்த ஒரு இடம். அங்க போய் எங்க அம்மா பார்த்தேன். நான் போனோம், அந்த பண்டிகைலாம் ஓடி போச்சு. எங்க அம்மா எங்களை கண்டு ஓட ஆரம்பிச்சாங்க. பிடிச்சு கொண்டு வந்தோம். பிள்ளைகள்லாம் மறந்து போயிட்டாங்க. கொண்டு வீட்டில் வச்சிருந்தோம். அதுக்கு முன்பாக அம்மாவை சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உறவுகள்லாம் திட்டமிட்டாங்க. நானும் சம்மதிச்சேன். எப்படி கொள்றது? அல்வா வாங்கி அதை மருந்து வச்சு அம்மா கொடுத்தலான்னு சொன்னாங்க. அம்மாவில் நிறைய கெட்ட பேர் பாடினாங்க. சரி, சம்மதிச்சேன். நான் தனி நடந்து வர்றேன். சுபத்திரன் கிராமத்தை ஊட்டி அணி சபை இருக்கிறது. எப்படி 10 மாசமா நம்ம பெற்றவங்களாச்சே, எப்படி கொள்றது? எப்படி மனசு வரும்? எழுதிட்டு வர்றேன். வேற வழி தெரியல. நான் நினைச்சேன் அம்மாவோட ஒரு காலம் முடிச்சு போட்டுடலாம். காலம் முடிச்சு படையும் போக மாட்டேன்னு சொல்லி நான் வீட்டில் வந்து பெரிய தடிகம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த கம்பு எடுத்து அம்மா வந்த பிறகு நைட்டு விடியற் காலை 3-4 மணி இருக்கும். எங்க அம்மா தம்பி தங்கச்சி சின்ன பிள்ளைங்க அப்படியே கோர்த்து பிடிச்சி படுத்திருக்காங்க. ரொம்ப நாள் பிரிஞ்சவங்க. அவங்க பிரிச்சு விட்டு எங்க அம்மா அடிக்க ஆரம்பிச்சேன். காலை ஒடிக்கணும்னு சொல்லி ஒரு அடி கூட முழங்கல்ல படல. முழங்கால குறிசன் அடிச்சேன். பகல் இருந்தாங்க. அடுத்த நாள் இரவு 1 மணி சுமார் இருக்கும். தம்பி தங்கச்சி அழுதாங்க. அம்மா அம்மா அம்மான்னு கத்துனாங்க. நான் வெளியில படுத்திருந்தேன் வீட்டு திண்ணையில. உள்ள ஓடி பாக்குறேன். அம்மா காணும். அம்மா தூக்கமாடி செத்தாங்க கூட சொல்லி சொல்ல பக்கம் திருப்பலாம் ஓடி வரேன். எங்க அம்மா காணும். அதுக்கப்புறம் எங்க இருந்தது கடைசி அந்த மந்திரவாதி பவுடர் கொடுக்கும்போது தான் எங்க அம்மா தேடி கொண்டு வந்து 3 மாசம் கூட இருந்தாங்க. மறுபடியும் எங்க அம்மா கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் போய்த்தது. நான் சாமியடி குடும்பம் 21 சாமி. ஒரு சாமியும் காப்பாத்தல. கடைசியா இந்த இடத்தை கேள்விப்பட்டு 17 வருஷம் ஆஸ்மால எங்க அக்கா சுகமானாங்க. எனக்கு ஒரு ஆத்மநேசர் புத்தகம் வந்தது. அதை படித்து 1991 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி அகிலேதர் பாசவரத்தில் முதலாவது பங்கு பெற்றேன். 7வது மாதம் இங்கே நான் பங்கு பெற்றேன். ஞானஸ்தானம் 1/9/91 ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். நான் ஞானஸ்தானம் பெற்று 5வது மாதம் 6வது மாதம் 8:30 மணிக்குள்ள நுழைஞ்சிருவேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அந்த காலத்துல கீத்து கொட்டாங்க. நிறைய மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தங்கியிருப்பாங்க. நான் வரும் பொழுது வந்துட்டேன். நிறைய திரும்பி பாக்குறேன். எங்க அம்மா மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க அம்மா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்க அப்பா பள்ளிக்கூடத்தான பேர் எடுத்தவர். எங்க அம்மா கை நாட்டு கையில் கூட தெரியாது. அம்மா இங்க எப்படி வர முடியும்? திரும்பி பாக்குறேன். எங்க அம்மா மாதிரி உட்காந்து கிட்ட போறேன். எங்க அம்மா அந்த இடத்துல ஒரு பிச்சைக்கார ட்ரெஸ்ல கந்தை உடையோடு நாற்றம் எடுத்த உடம்போடு எங்க அம்மா அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. எங்க அம்மா கொண்டு வர யாரும் இல்லை. இயேசுவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருந்தார். இயேசுவை கொண்டு வந்தார். சில நாள் தங்கியிருந்தாங்க. 10 நாள் பகவதி அம்மா பாத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க. ரயில்வே ட்ராக் போயிட்டாங்க. அம்மா தேடினாங்க எல்லாரும். 4வது நாள் நினைக்கிறேன். தேடி போகும்போது குறுக்க படுத்திருக்கிறாங்க. மாலை 5 மணி எக்ஸ்பிரஸ், திருச்சி எக்ஸ்பிரஸ் 200 மணி தூரம். அவங்க சொன்னதை சொல்றேன். 4 பேர் தேடி போனாங்க. அப்படின்னு கதறினாங்களா. ட்ரெயின் சவுண்ட் முடிஞ்சு ஐயோ செத்துட்டாலேன்னு சொல்லி கணதறினாங்களா. எங்க அம்மா அந்த ட்ராக் ஓரமா எழுந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. போய் ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டாங்களா. சொன்னாங்களா. அப்படி பார்த்துட்டு எங்க அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படி தேடி இருக்கிறாங்க. என்ன தேடுற? வா, உன் பையன் வந்து என்ன கேட்பானே, நீ மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிருக்காங்க. இல்ல, நாங்க குறுக்க படுத்திருந்த ஒரு வயசானவர் வந்தாரு. அவர் என்ன தூக்கி விட்டாரு. அவரை நான் தேடுறேன். இயேசுவை கொண்டு வந்தார். இயேசுவை காப்பாற்றினார். என்னுடைய முழு குடும்பம் காப்பாற்றப்பட்டது. எங்க அப்பாவை மட்டும் நாங்கள் இழந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஒரு அபிஷேகம் ஒரு மனுஷனோட இறங்கி வறுமையானால் பல ஆயிரம் மக்களை அது காப்பாற்றுமே தவிர, பல ஆயிரம் மக்களுக்கு மத்தியில அது உயர்த்தி காட்டுமே தவிர அது கீழே போடவே போடாது. ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கலாம். எடுத்துக்கொள்வோம். சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக. நல்லா கவனிங்க. நீங்க 10 அடி உயரம் இருக்கிறீங்க. உங்களுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மலை 1000 அடி உயரமா இருக்கு. நல்லா கவனிங்க. 1000 அடி இன்னும் 1000 மேல சேர்த்துங்க. நீங்க இருக்கிற நான் இருக்கிற உயரம் ஒரு 10 அடி. நம்முடைய எல்லா வசதி எல்லாமே அந்த 10 அடிக்குள்ள. நமக்கு பக்கத்துல 1000 அடி உயரத்துல பெரிய பர்வதம் இருக்கு. பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க. பெரிய அதிகாரம் இருக்கு. பெரிய பேய்களும் இருக்கு. ஆனால் அபிஷேகம் பெற்ற உங்களுக்கு முன்பாக அது எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அது தரைமட்டமாகிவிடும். அது சமபூமியாகிவிடும். அது ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். அல்லேலூயா. பெரிய பர்வதமே, பெரிய அதிகாரமே, பெரிய ஆணவமே, பெரிய பணபலமே, படைபலமே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் முன்பாக நீ சமபூமியாவாய், தரைமட்டமாவாய். அபிஷேகம் நொறுக்கி போடும். ஏசாயா 45வது அதிகாரம் 1 6 வசனங்களில் வாசிக்கிற பொழுது, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. சொல்லுங்க. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்த நிறைய ஜாதிகள் உங்க வழியா சபைக்குள்ள வந்தே ஆகணும். இதுதான் சட்டம். இது மாறவே மாறாது. ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை, என்ன ஆர்சி பைபிள் என்ன எழுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாரம் உள்ள ராஜாக்கள் புறமுது காட்டி ஓடுவார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா.
புறமுதுகு காட்டி ஓடுவார்களாம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்களை கீழ் ராஜ அதிகாரம் இறந்து ஓடும், ஜாதிகள் கீழ்ப்படிவார்கள். எப்பொழுதும் திறக்கப்பட்டிருக்க, யாரும் பூட்டாமல் இருக்கிற ஒரு இடத்தை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி தருவார். அல்லேலூயா. இது 3ஐயும் கொடுப்பதற்காக இந்த அபிஷேகம் பண்ணப்படும் முன்பாக சென்று கோலான பலி இளவரச சபையாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது வசனம் சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த வார்த்தைகளை பொக்கிஷங்களை ஒளிபரத்திருக்கிற ஆமென் நமக்கு தருகிறார். ஒரே ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் அப்படி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எங்கள் மேல் நிறைவாக கிரியை செய்யட்டும். எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க, வாய்களை திறந்து. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றும் அப்பா. இந்த நிறைவாக இது செயல்படுவதாக, நிறைவாக செயல்படுவதாக, நிறைவாக செயல்படுவதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 45 1 6 வசனம் வரை சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இறங்கி வருவதாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இறங்கி வருவதாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இறங்கி வருவதாக. காடுகளை கடந்த ஒரு மனுஷனை தேசத்தில் கொண்டு வந்து காண்பித்தது அந்த அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்பினப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபைதான் அன்று தாவீதுக்கு அபிஷேகத்தை கொடுத்தது. நமது நடுவில் பேசின செங்குட்டுவன். உங்க ஞானஸ்தான பேர் என்ன ஃபாதர்? சாமுவேல் ஜெபரோஸ். ஆனா செங்குட்டுவங்க பேர் தான் இப்ப விளங்கிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வரும்போது ஸ்மக்லராக வந்தார். முதலாவது எப்படிங்க கேள்விப்பட்டி இந்த இடத்த? ஆத்மநேசர் படிச்சு, ஆத்மநேசர் புஸ்தகத்தை வச்சு அவங்களுக்கு ஆஸ்மா நோய் குணமாயிட்டு. யாருக்கெல்லாம் ஆத்மநேசர் புஸ்தகம் வருது கொஞ்சம் கை வயத்துங்க பார்ப்போம். பாருங்க, இவ்வளவு பேருக்கு வரல. ஆத்மநேசர் புஸ்தகம் அருமையானவர்களே, அதுல படங்கள் இருக்காது, கிருபை இருக்கும். அதை பார்த்த உடனே அற்புதம் நடக்கும். டெல்லிக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒருவன் வேலைக்கு போனான். கிடைக்கலன்னா என்ன பண்ணான்?